வணக்கம் நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேங்க. முதல்ல உங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய 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 நன்றிங்க. எதுக்கு நன்றி அப்படின்னு யோசிக்கிறீங்களா? நம்ம தமிழ் காதலி பாட்காஸ்ட்டுக்கு நீங்க கொடுத்த பெரும் ஆதரவுக்கும் வரவேற்புக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க. தமிழர்களோட உயரிய பண்பே நன்றி மறவாமை தானே. நம்மளோட கண்ணியம் நிறைந்த காதல்ன்ற முதல் பதிவை கேட்டு உங்களோட அமோகமான வரவேற்பை கொடுத்த மாதிரியே தொடர்ந்து வரக்கூடிய பதிவுகளுக்கும் உங்கள் வரவேற்பை கொடுப்பீங்கன்னு நம்புகிறோம். இப்போ நம்ம எதை பற்றி சிந்திக்க போகிறோம் சொல்லவா? காதல் எனும் குறும்பு. காதல் எனும் குறும்பா? எதை பற்றிமா சொல்கிற அப்படின்னு நீங்கள் என்ன விரிவாக கேட்குறீங்கன்றது எனக்கு புரியுது. பொதுவாக காதல்ன்றது ஒரு தனி மனித உணர்வு. அன்றிலிருந்து இன்று வரை எவர் கிரீன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி பசுமை தன்மை மாறாத ஒரு உணர்வு தான் காதல். எல்லா உயிரினங்களுக்குள்ளேயும் புதைந்து இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான உணர்வு. அன்புன்ற வழி காதலாக பரிணமிக்கும் போது தான் இந்த உலகம் உலகமாக தொடர்ந்து இயங்குது அப்படின்றத நம்ம காதல் காட்சிகளையும் காதல் சார்ந்த கதைகளையும் கேட்கும்போது உய்த்துணர முடியுங்க. அந்த அடிப்படையில் காதல் என்றைக்குமே அமைதியாக தான் இருக்கணும், என்றைக்கும் அந்த அமைதின்ற அந்த எல்லையை தாண்டி இருக்கக்கூடாது அப்படின்றதெல்லாம் கிடையாதுங்க. அப்பப்போ காதல் சில பரிணாமங்களை தேவைக்கேற்ப எடுக்குங்க. அதில் ஒரு பரிணாமம் தான் குறும்பு. காதலில் குறும்புகள் இருக்கலாம், காதலே சில சமயங்களில் குறும்புகளாகவும் இருக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு காதல் கதையை தாங்க இப்போ நம்ம பார்க்க போகிறோம். சங்க இலக்கியங்கள் வழியா பார்ப்போமா? காதல் எனும் குறும்பு. இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய சங்க இலக்கியம் எது அப்படின்னு பார்த்தோம்னா கலித்தொகைங்க. அகம் சார்ந்த கருத்துக்களை நம்ம முன்னமே சிந்திச்சிருக்கோம் இல்லையா? தலைவன் தலைவி இடையே இருக்கக்கூடிய அன்பு நிறைந்த காதல் வாழ்க்கை, அதை பற்றி பேசக்கூடிய சங்க இலக்கியங்களில் 8 தொகை நூல்களில் ஒரு நூலாக இடம்பெறக்கூடியது கலித்தொகை. 500 பாடல்களை கொண்டதாக இருக்குங்க. 5 திணைகள் அடிப்படையில், 5 திணை அப்படின்ற வார்த்தை புரியாமல் இருக்கலாம். குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை. அதாவது மலை சார்ந்த பகுதியை குறிஞ்சி அப்படின்னும், காடு சார்ந்த பகுதியை முல்லை அப்படின்னும், வயல் சார்ந்த பகுதியை மருதம் அப்படின்னும், கடல் சார்ந்த பகுதியை நெய்தல்னும், வறண்ட மணல் சார்ந்த பகுதியை பாலை அப்படின்னு சொல்லி இந்த 5 வகைப்பட்ட நிலங்களை 5 திணைகளாக பாவித்து சங்க இலக்கியங்களில் அகப்பாடல்கள் இருக்குங்க. அந்த அடிப்படையில் இந்த 5 குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை இந்த 5 திணைகளையும் 5 புலவர்கள், வெவ்வேறு புலவர்கள் பாடிய பாடல்களோட தொகுப்பாகத்தான் சங்க இலக்கியத்தில் கலித்தொகை அமைந்திருக்கு. இதில் இடம்பெறக்கூடிய குறிஞ்சி திணை பாட்டை பற்றி தாங்க இன்னைக்கு நம்ம சிந்திக்க போகிறோம். கலித்தொகை 51. இந்த பாடலை பாடியது யாரு? நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பரிச்சயமான பேர் தாங்க, கபிலர். பாரி கபிலர் நட்பை பற்றி தெரியாதவங்க யாருமே இருக்க முடியாது இல்லையா? கபிலரோட நட்போட பேராண்மையை பற்றி நம்ம தெரிஞ்சிருக்கோம். கபிலரோட அந்த இலக்கிய வளம் பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும்னா மெல்ல குறிஞ்சி திணை பாடல்களை நோக்கி வாங்க. மலை சார்ந்த அந்த அழகான இயற்கையோட அந்த உயிர்ப்பை காதலோட கவித்துவத்தோடு கலந்து அழகான ஓவியங்களாக செயல்களாக வடித்த பெருமை கபிலருக்கு மட்டுமே உண்டுங்க. அப்படி கபிலரின் கைவண்ணத்தில் மலர்ந்த செயல்களில் ஒன்றுதாங்க இப்போ நான் சொல்லக்கூடிய பாடல். இந்த பாடலோட திணை குறிஞ்சி திணை. துறை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புகா அக்காலை புக்கு எதிர்பட்டுழி பகா விருந்தின் பகுதிக்கண். ஒன்றுமே புரியலை இல்லையா? துறை விளக்கம் சொல்லிக்கிட்டே இருக்கேன், கேளுங்க. இந்த துறை விளக்கத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த பாடல் யாரோட கூற்றுன்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா? இந்த பாடலை தலைவி தோழிக்கு கூறியது போலதான் இந்த பாடல் அமைக்கப்பட்டிருக்கு. சங்க இலக்கிய அகப்பாடல்களில் பொதுவாக கூற்று அப்படின்றது ரொம்ப இன்றியமையாதது. ஒரு பாடலோட பின்னணி புலத்தை தெரிஞ்சு கொள்வதற்காக அந்த கூற்று பயன்படுது. இந்த பின்னணி புலத்துக்கு அடிப்படையாக அமையக்கூடியது கூற்றுதாங்க. சங்க பாடல்கள் எல்லாமே ஒரு நாடகத்தன்மையோடு அமைந்திருக்கும். ஒருவர் மற்றொருவரிடம் தன் கருத்தை கூறுவதாக அமைப்பது, ஒருவர் தன் நெஞ்சோடு பேசுவதாக அமைப்பது, அதை நெஞ்சோடு கிளத்தல் அப்படின்னு சொல்லி பெயர் கொண்டு அழைப்பாங்க அக இலக்கியங்கள்ல. அதை தொடர்ந்து ஒருவர் அக்ரிணை பொருட்களை பார்த்து தன் மன எண்ணங்களை பகிர்வது, இப்படிப்பட்ட சூழல்கள்ல தான் பாடல் கட்டமைக்கப்பட்டிருக்கும். ஆக இந்த கூற்று அப்படின்றது ரொம்ப ரொம்ப இன்றியமையாதது. அந்த அடிப்படையில இந்த சுடர்தொடியி கேளா என அமையக்கூடிய 51வது கலித்தொகை பாடல்ல தலைவி தோழிக்கு சொல்லியதாக கூற்று இடம்பெற்றிருக்கு.
யார் யார்கிட்ட பேசுகிறாங்கன்றதை தெரிஞ்சிட்டோம் இல்லையா? துறையை பற்றி நான் சொன்னேன் இல்லையா? துறைன்றது புகா அக்காலை புக்கு எதிர்பட்டுழி பகா விருந்தின் பகுதிக்கண். இந்த துறையோட விளக்கம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமான விளக்கங்க. தலைவன் தலைவியை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அவனுக்கு ஆசை வந்துருச்சு. அந்த ஆசையை தீர்த்து கொள்வதற்காக, தலைவியை காண்பதற்காக புகுவதற்கு தகுதியில்லாத பகல் பொழுதில் தலைவன் உணவு நேரத்தில் தலைவி வீட்டுக்கு போறான் அப்படின்றதாங்க. அதாவது புகுவதற்கு தகுதி இல்லாத பகல் பொழுது ஒண்ணுமே புரியலையே அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். சங்க காலத்துல தலைவனும் தலைவியும் ஒருவரை ஒருவர் சந்தித்து கொள்வதற்காக தேர்ந்தெடுக்கக்கூடிய அந்த இடத்தை குறி அப்படின்ற ஒரு சொல்லால குறிப்பாங்க. இந்த குறியை பகற்குறி இரவு குறின்னு 2 பிரிவுகளா பிரிப்பாங்க. பகல்ல சந்திச்சுக்கிட்டா அதை பகற்குறினும், இரவு பொழுதுல சந்திச்சுக்கிட்டா அதை இரவு குறினும் குறிப்பிடுறது மரபு. அந்த அடிப்படையில பகற்குறியில பகற்பொழுதுல தலைவன் புகுவதற்கு தகுதி இல்லாத அந்த பகற்பொழுது அப்படின்ற அடையோட ஏன் சொல்றாங்க அப்படின்னா, ஏன்னா பகல் பொழுது அவரவரோட கடமைகள் வேலைகளை செய்து கொண்டு இருக்கக்கூடிய மக்கள் நடமாட்டம் இருக்கக்கூடிய ஒரு பொழுதுதான் பகற்பொழுது. அந்த நேரத்துல அவன் போறதுனால தான் அது புகுவதற்கு தகுதி இல்லாத பகல் பொழுதுன்னு சொல்றாங்க. உணவு நேரத்தில் தலைவியோட வீட்டுக்கு போறான். அப்படி புகுந்தவனை தலைவி காட்டி கொடுக்காம தாய் முன்னாடி சமாளித்து ஏற்றுக்கொள்வதுதான் இந்த பாடலோட துறையோட விளக்கம்ங்க. இப்போ உங்களுக்கு கான்செப்ட் நல்லா புரியும்னு நினைக்கிறேன். மேலும் பார்ப்போம். முதல்ல அந்த பாடல்ல என்ன சொல்ல போறாங்க அப்படின்றத பார்ப்பதற்கு முன்னாடி பாடலை பார்த்துருவோமா? சுடத்தொடியை கேளாய் தெருவில் நாமாடும் மனசிற்றில் காலின் சிதைய அடைச்சிய கோதை பறிந்து வரிப்பந்து கொண்டோடி நோதக்க செய்யும் சிறுபட்டி மேலோர் நாள் அன்னையும் யானும் இருந்தேமா இல்லீரே. உண்ணுநீர் வேட்டேன் என வந்தார்க்கு அன்னை அடற்போர் சிறகத்தால் வாங்கி சுடரிலையாய் உண்ணுநீர் ஊட்டிவா என்றால் எனையானும் தன்னை அறியாது சென்றேன் மற்றென்னை வளை முன்கை பற்றி நலிய தெருமந்திட்டு அண்ணா இவனொருவன் செய்தது கான் என்றேனா அன்னை அலறி படர்தர தன்னையான் உண்ணுநீர் விக்கினான் என்றேனா அன்னையும் தன்னை புறம்பு அழித்து நீவ மற்றென்னை கடைக்கண்ணால் கொள்வான் போல் நோக்கி நகைக்கூட்டம் செய்தான் அக்கல்வன் மகன். இதுதாங்க பாடல். ஓரளவு பாடல் இலக்கிய பரிச்சயம் இருக்கவங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம அனைத்து தரப்பு வாசகர்களுக்கும் புரியுற மாதிரி எளிய நடையில பார்ப்போமா? தலைவி தோழிக்கிட்ட சொல்றா இல்லையா, ஃபர்ஸ்ட் தோழியை விழித்து கூறுவதாக இருக்கிறது தான் சுடத்தொடியை கேளாய். ஒளிமிக்க வளையல்களை அணிந்த தோழியே நான் சொல்றதை கேளு. நம்ம சிறு குழந்தையாக இருக்கும்போது தெருவில் மணலில் வீடு கட்டி விளையாடுவோம் இல்லையா, அந்த சிறு வீட்டை தன்னோட காலால் களைத்து விட்டவன், நம்ம கூந்தலில் சூடி இருக்கக்கூடிய மலர் மாலையை அறுத்தவன், நம்ம விளையாடி கொண்டு இருக்கக்கூடிய பந்தை பறித்து கொண்டு ஓடி நாம வருத்தத்தக்க செயல்களை எல்லாம் செய்பவன், கட்டுக்கடங்காம திரிந்தான் இல்லையா ஒருவன், அவன் ஒரு நாள் அம்மாவும் நானும் வீட்டில் இருக்கும்போது வந்தான். வீட்டு வாசல்ல நின்று எனக்கு தண்ணீர் வேண்டும், தண்ணி தாருங்க அப்படின்னு கேட்டான். அந்த குரலை கேட்டதும் அம்மா தங்கத்தாலான குவளையில கொண்டு போய் தண்ணி குடுமா அப்படின்னு சொல்லி என்ன அனுப்பிச்சு வச்சாங்க. வந்திருக்கிறது யாருன்னு தெரியாம நானும் போயிட்டேன். போய் பார்த்தா இவன் நம்மளை நோதக்க செய்தவன், நம்மளை துன்புறுத்தக்கூடிய செயல்களை செய்தவன். அவன் என்ன பண்ணான் தெரியுமா, தண்ணியை கொடுத்தா தண்ணியை வாங்காம என் கையை பிடிச்சிட்டான். அப்ப எனக்கு இருந்த அந்த பயத்துல அம்மா இவன் என்ன செய்யறான் பாரு அப்படின்னு நான் என்னையே அறியாம கத்திட்டேன். கத்துனதும் அம்மா அலறி அடிச்சு ஓடி அச்சச்சோ என்னாச்சிங்க அப்படின்னு கேட்டா. எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. அப்ப அம்மா இவன் தண்ணி குடிக்கும் போது விற்குனா அதை பார்த்து நான் கத்திட்டேன் அப்படின்னு ஒரு சமாளிச்சேன். அதை கேட்டது அம்மா, ஓ இதுதான் நடந்த விஷயமான்னு சொல்லி அவன் விற்கினான் இல்லையா, அவனோட துயர் போக்குவதற்காக முதுகுல தன்னோட கைகளை வைத்து நீவி கொடுத்தா. அந்த நேரத்துல அந்த திருடன், அதான்ப்பா அந்த கல்வன் மகன், என் மனதை கவர்ந்த அந்த கல்வன் என்ன செய்தான் தெரியுமா, தன்னோட கடை கண்ணால என்னை கொல்வது போல ஒரு திருட்டு பார்வை பார்த்தான். தன்னோட புன்முறுவலால என்னோட மனசை மயக்கிட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்லி தனக்கு காதல் தோன்றிய அந்த அனுபவத்தையும் காதலனுக்கு தன்னுடைய
அன்னை முன் காட்டிக் கொடுக்காத சமாளித்த மொழிகள் மூலமாகவும் அவனது காதலை ஏற்றுக்கொண்ட அந்த விஷயத்தையும் ரொம்ப நாசுக்கா தோழியிட்ட தன்னோட காதல் கதையை சொல்வதாக இந்த பாடல் இருக்குங்க. எவ்வளோ சுவாரஸ்யமான பாட்டு இல்லையா? இந்த பாடலை கேட்கும்போது உங்களுக்கு ஒன்று ஞாபகம் வந்திருக்கணுமே. எனக்கு ஞாபகம் வருதுங்க. என்னன்னு சொல்லவா? சேதுபதி படம் பார்த்துருப்பீங்க. நம்ம விஜய் சேதுபதி ஐயா நடித்தது. அதில் ஒரு பாடல், காதலித்து கணவன் மனைவி ஆகியவர்களுக்கும் கணவன் மனைவியாகி காதலிப்பவர்களுக்கும் என்றைக்குமே ஒரு நீங்காத இதய ராகமாக ஒலிக்கக்கூடிய ஒரு பாடல். இன்னும் நினைவுக்கு வந்துருச்சா? வரலையா? சரி, நான் சொல்கிறேன். கொஞ்சி பேசிட வேண்டாம், உன் கண்ணே பேசுதடி. நினைவுக்கு வந்துருச்சு இல்லையா? அதில் ஒரு பாடல் வரி இந்த இந்த கதைக்கு ரொம்பவும் நெருக்கமானதாக இருக்கும். தலைவன் வந்து கையை பிடிச்சிட்டான், தலைவி பயந்து போய் அம்மாவை கூப்பிட்டுட்டா. அம்மாவும் ஓடி வந்துட்டா. என்னாச்சுன்னு கேட்குறா. தலைவனை காட்டி கொடுக்க மனமில்லாத தலைவி என்ன மாதிரியான மனநிலையில் இருந்திருப்பா? அதை இந்த பாடலோட வரியோட பொருத்தி பார்த்தா அவளோட சூழலும் இந்த பாடலோட அழகும் இன்னும் எளிமையாகவும் அழகாகவும் புரியுங்க. என்ன வரின்னு யோசிக்கிறீங்களா? குளிருக்கும் நெருப்புக்கும் நடுவுல நிறுத்துறியே. தலைவன் தலைவியை தீண்டும் போது அவனுடைய தீண்டல் ஒரு இதமான குளிர்ச்சியை தருவதாகவும், தாயிடம் அவள் சாக்கு போக்கு சொல்லும்போது தாயின் மீது உள்ள அச்சத்தினால் அது நெருப்பில் நிற்பது போலவும் தலைவிக்கு அந்த சூழல் இருந்ததுங்க. இப்படியாக இந்த பாடலோடு பொருத்தி பார்க்கும்போது சங்க இலக்கிய கவிதைகளில் சொல்லப்பட்ட அதே உணர்வு நிலைகள் இக்காலத்தும் பயின்று வருது இல்லையா? இதனால தான் நான் ஆரம்பத்திலே சொன்னேன், காதல்ன்றது ஒரு எவர்கிரீன் சப்ஜெக்டுங்க. பசுமை மாறாத தன்மையோடு என்றும் இளமையாக இருக்கக்கூடிய ஒரு உன்னத உணர்வு தாங்க காதல். காதல் இல்லாமல் உலகமும் இல்லை, அந்த காதலை சேர்த்து வைக்க உதவியாக இல்லாத நண்பர்களும் இல்லைங்க. இந்த சங்க இலக்கிய பாடல்களில் தோழியோட பங்கு இந்த அடிப்படையில் தாங்க ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது. காதலை வளர்ப்பதும், காதலை கற்பு வாழ்க்கையாகிய திருமணத்தில் முடித்து வைப்பதற்கும் தோழியோட பங்கு ரொம்ப ரொம்ப இன்றியமையாதுங்க. தோழியை தவிர்த்து விட்டு சங்க இலக்கிய பாடல்களை பார்க்கவே முடியாது அப்படின்னு கூட நம்ம சொல்லலாங்க. அந்த அளவுக்கு தலைவியை சார்ந்து நடக்கக்கூடிய எல்லா நிகழ்வுகளுக்கும் தலைவிக்கும் பாதுகாவலாகவும் கற்பு மற்றும் கண்ணியத்திற்கு ஒரு உத்தாய்ப்பான ஒரு சான்றாகவும் இருக்கக்கூடியவதாங்க தோழி. நமக்கும் இந்த மாதிரி தோழர்கள் இருந்தால் நல்லா இருக்கும் இல்லையா? தோழர்கள் காதலை சேர்த்து வைக்கும் நிகழ்வை பற்றி கேட்கும்போது இன்னொரு பாட்டு நினைவுக்கு வருமே, சம்போ சிவ சம்போ சிவ சிவ சம்போ, நல்லா நினைவுக்கு வரும். நமக்கும் அந்த மாதிரி ஒரு தோழர் இருந்தால் நல்லா தாங்க இருப்போம். உங்களுக்கு யாராவது தோழர்கள் இருக்காங்களா? அவர்கள் உதவியோடு உங்களோட காதலை கொண்டாடுங்க. தொடர்ந்து இது மாதிரியான உணர்வு பூர்வமான காதல் பெருங்கதைகளை சொல்லி பெருங்காதலை கொண்டாடுவதற்கான சூழலை நான் உருவாக்கிக்கிட்டே இருக்கேங்க. உங்களோட பெருத்த ஆதரவை நமக்கு கொடுத்துக்கிட்டே இருங்க. தொடர்ந்து இணைந்திருப்போம். தமிழ் காதலி தமிழை காதலி. நன்றி.